எல்லாருக்கும் வணக்கம். நம்ம தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் ஒரு திட்டத்த உருவாக்கியிருக்காங்க. "ஓரணியில் தமிழ்நாடு" அப்படிங்கிற ஒரு திட்டத்த உருவாக்கி, அதில ஜூலை 1ஆம் தேதி அத தொடக்கியும் வைக்கிறாங்க. அன்றிலிருந்து தொண்டர்கள் உற்சாகமா செயல்படணும் அப்படின்ட்டு ஒரு திட்டத்த உருவாக்கி, அதில என்ன சொல்ல வர்றாங்கன்னா, மதவாதி சக்திகளுக்கு இங்க இடமே இல்ல. அவங்களுக்கு துணை போகிற துரோகிகளுக்கு இடமே இல்ல அப்படிங்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோட இந்த திட்டத்த அவர் அறிவிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம் தான். ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா திட்டங்கள் நெறையா நம்ம முதல்வர்கள் அப்பப்ப நான் முதல்வர் திட்டங்களா இருக்கட்டும், பெண்களுக்கு இலவச பஸ்ஸா இருக்கட்டும், பல விஷயங்கள நம்ம முதல்வர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம தான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். சில நல்ல திட்டங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. அவர வரவேற்கிறோம். எங்களுக்கு ஒரு திட்டம் பொதுமக்களா எதிர்பார்க்குறோம். நம்ம டாஸ்மாக எப்போ மூட போறீங்க? அதற்கான ஏதாவது ஒரு திட்டத்த கொண்டு வந்தா ரொம்ப நல்லாயிருக்கும். தற்போது அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிச்சாரு. அதில எல்லா மக்களும் சொன்னது பெருவாரியாக மக்கள் அத அங்கீகரிக்கிறாங்க. கல் ரொம்ப அழகான ஒரு உணவுப் பொருளா இருக்கு. அதில போதை சதவீதம் அதாவது ஆல்கஹால் சதவீதம் ரொம்ப கம்மியா இருக்கு. அது ஒரு போதைக்கு அடிமையாகி, அதனால வீட்ல பிரச்சனைகள் உண்டாகி, பல சமூக விரோத செயல்கள செய்ற அளவுக்கு அதில போதை கிடையாது. அதனால அத நம்ம அங்கீகரிக்கலாம். அங்கீகரிச்சு சமூகத்தில அத நம்ம விற்றா ஏற்றுமதி எல்லாம் செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பொருள் உணவு அது. அத தயவு செய்து நீங்க கையாண்டீங்கன்னா, நம்ம பல மாவட்டங்கள்ல உள்ள பனைமர விவசாயிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு தொழிலா அது அமையும். அது உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய வாழ்வாதாரத்த உறுதி செய்ற மாரி இருக்கும். இது இது பாருங்க, நம்ம 4 தொழிற்சாலைகள் வச்சிருக்கிற ஒரு பெரும் முதலாளிகள்ட்ட தான் நம்ம இந்த சாராயங்கள், ஆல்கஹால் வாங்குறோம். வாங்கி அவங்க பணத்த சம்பாதிக்கிறாங்க. அதுலேருந்து வர தமிழ்நாடு அரசுக்கு அது பயன்பெறுது. ஆனா மக்களுக்கு அது எவ்வளவு நஷ்டத்தையும், கஷ்டத்தையும் குடுக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாதது இல்ல. பல இடங்கள்ல பல சாவுகள நம்ம பார்க்குறோம். ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஒரு முதல்வரா பல நல்ல விஷயங்களையும் நீங்க முன்னெடுத்திருக்கீங்க. நாங்க சந்தோஷப்படுறோம். அதேபோல இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க கையில எடுத்து சரி பண்ணீங்கன்னா, ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தமிழக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீங்க பல திட்டங்கள் கொண்டு வர்ற அந்த திட்டங்கள்ல ஒரு திட்டமா, மதுவை ஒழித்துவிட்டு கல்லை நாங்கள் அனுமதிப்போம் அப்படின்னு அத ஒரு திட்டம் நீ கொண்டு வரலாம் அப்படிங்கிறது மக்களோட ஆசையா இருக்கு. இது பரவலா இந்த பேச்சு இருக்கிறதுனால தான் நான் இந்த நான் பதிவு செய்றேன். தயவுசெய்து நீங்க இதுக்கு ஒரு சின்ன முயற்சி நீங்க எடுக்கலாம். அப்படின்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, இப்ப எப்படி நாங்க ஒரு ஆட்சிய தேர்ந்தெடுக்க போறோம். அது அது உங்கள கூட இருக்கலாமே. பொதுமக்களோட கோரிக்கைகள நிறைவேத்துனா, அவர் திரும்ப முதல்வரா வர்றதுல எங்களுக்கு ஒண்ணும் வருத்தம் இல்ல. நீங்களே திரும்ப முதல்வரா வாங்க. நாங்க வரவேற்கிறோம். ஓட்டு போடுறோம். ஆனா, அதே நேரத்தில மக்களுக்கு தேவையான விஷயங்களையும் நீங்க செஞ்சுட்டீங்கன்னா, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அடுத்து நீங்க சொன்ன மாரி மதவாத சக்தியிலயும் நம்மகிட்ட வர வேண்டிய அவசியம் இல்ல. அதேபோல அவங்களுக்கு துணை போற துரோகிகளையும் நம்ம வெளிய விரட்டிருவோம். இந்த மதுபான கடைய மட்டும் கொஞ்சம் அப்படியே கருத்துல கொஞ்சம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் முதல்வரே. நன்றி.